அன்பானவர்களே, த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிஸ் மூலமாய் தேவன் தம்முடைய வார்த்தைகளை தெள்ளத் தெளிவாக கர்த்தருடைய கிருபையினாலே வரப்போகிற காரியங்களை குறித்தும் இதுவரைக்கும் சம்பவித்த காரியங்களை குறித்தும் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்லி ஜெபிக்கையில் அநேக மக்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆம், இன்றைக்கும் கூட தேவன் தந்த ஒரு தலைப்பு தான் புரிந்து கொள்ளுங்கள். இது யாருக்கு ஆசீர்வாதமாக அமையும்னா, இருதயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவளோடு கேட்டு அதன்படி செய்வேன் என்று தீர்மானத்தோடு வாழ்கிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே பொதுவாகவே பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல் என்கிற அந்த வரிசைப்படுத்தி சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எதிலிருந்து? இந்த தீங்கிலிருந்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வேத வாக்கியத்தை நீங்கள் மறக்காதீங்க. புரிந்து கொள்ளுங்கள், பாவம்னா என்ன. ரோமரின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். இங்கே மரணமும் இருக்குது, நித்திய ஜீவனை குறித்து வேதம் சொல்லுதுங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய செயல்களை காரியங்களையும் தேவன் உற்று கவனிக்கிறார். ஆக பாவம்னா என்ன? நாம் வாசிக்கிறத வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு இடத்துல சொல்றார், ஒரு ஸ்திரீயை இச்சையுடன் நோக்கினால் அவன் பாவம் செய்தான். அதாவது இருதயத்திலே அந்த சிந்தை வருகிறது. இருதயத்தின் மூலமாக அந்த சிந்தையிலே நாம் வைத்து தேவனுடைய பார்வைக்கு பாவம் செய்கிறோம். அது வெளியே தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும், நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். ஆகவே தான் பாவம் என்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு மனுஷன் அமிழ்ந்து இருப்பானால் அவனுக்கு மரணம்தான், நித்திய மரணம்தான் வரும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு நித்திய ஜீவனை இலவசமாய் அவர் தருகிறார். ஆக முதலாவது பாவம்னா தெரிந்து கொண்டிருப்பீங்க, அது இருதயத்தில் வரக்கூடிய காரியம். அதை சிந்தைக்கு போய் அது மூலமாய் நாம் செய்கிறோம். ரெண்டாவதாக பாவம் என்று சொன்னேன். ரெண்டாவதாக குற்றம். குற்றம் என்பது சொல்லும் போதுதான் செயல்படுத்துகிற ஒரு விதம், இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில மனதிலே வைத்திருப்பாங்க, ஆனால் சமயம் வரும்போது அது செயல்படுத்துவாங்க. அதுதான் குற்றம். உதாரணத்துக்கு ஆபேல் காயின் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமான பலி ஆபேல் எடுத்தார், ஆனால் காயினும் என்ன செய்தான்? குற்றம் பண்ணான். அது என்ன? தன் சகோதரனை பேசி கொண்டு போய் கொலை செய்தான். குற்றம். ஆக இன்றைக்கு குற்றம் நமக்கு தெரியுதா? செயல்படுத்துகிறோம். பாவத்தின் காரியம் மனதில் வருது, ரெண்டாவது நம்ம செயல்படுத்துகிறோம், அதுக்கு பேர் தான் குற்றம். மூன்றாவது அக்கிரமம். அக்கிரமம் என்று சொல்லும்போது வேதத்தில் இதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்கிறாங்க. அதே போல் பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக, அதே போல் கணவன் மனைவிக்கு விரோதமாய், மனைவி கணவனுக்கு விரோதமாய். இதுக்கு பல உதாரணங்கள் வேதத்தில் சொல்ல முடியும். அப்போது மனிதனுக்கு விரோதமாய் செய்கிறதெல்லாம் அக்கிரமம். ஆக உன்னோட உடன் பிறந்தவர்களுக்கு நீ செய்யக்கூடிய நியாயமான காரியங்கள், அதை நீ மீறி செய்யும்போது, அதை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தும் போது அது அக்கிரமமாய் மாறுகிறது. உன் வயதான பெற்றோருக்கு நீ செய்ய வேண்டிய உதவிகள், அதை தட்டி கழிக்கும் போது, இப்படி பல காரணத்தை சொல்லலாம். ஆக ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்கு விரோதமாக, அல்லது ஒரு மனுஷி ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் செய்வது தான் அக்கிரமம். நான்காவதாக மீறுதல். மீறுதல் என்று சொல்லும்போது மனிதர்கள் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள். உதாரணத்துக்கு, மனிதன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமா? அவைகள் தேவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்கிறது. அப்போது விக்கிர ஆராதனை என்பது, சொரூப வணக்கங்கள் என்பது, சிலை ஓவிய வணக்கம் என்பது உங்களையும் என்னை உண்டாக்கின தேவனுடைய பார்வைக்கு அக்கிரமமாயில்ல, மீறுதலாக இருக்கிறது. ஆனால் தான் மனிதராக என்னை கிருபையினாலே இந்த பாவத்துக்கும் குற்றத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மீறுதலுக்கும் கர்த்தர் என்னை மன்னித்து அவருடைய ஊழியக்காரனாய் மாற்றி உங்களை போன்ற பலதரப்பட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆக இந்த புரிந்து கொள்ளுங்கள். இந்த 4 காரியத்தில் மனதில் வைத்து பயபக்தியோடு புத்தியாக நான் நடப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவம் எங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கிறதப்பா, சிந்தையில் வைத்திருக்கிறோம். அது ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினாலே கழுவும். நித்திய ஜீவ வழியில் எங்களை நடத்தும். குற்றம் செய்து விடாதபடி நீர் எங்களுக்கு தந்த சபைக்கு, நீர் தந்த ஊழியக்காரர்களுக்கு, நீர் எங்களுக்கு தந்த குடும்பம் காரியங்களை குற்றம் செய்து விடாதபடி காப்பாற்றும். அக்கிரமமான எண்ணங்கள், செயல்கள் எங்களை வராதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் அக்கிரமத்தை கத்த கவனிப்பீரானால் ஆண்டவர் யார் நினைப்பான் என்று பக்தன் கேட்பது போல எங்கள் ஒவ்வொருடைய அக்கிரமங்களை மன்னித்தரலும். இறுதியாக மீறுதல். உமக்கு விரோதமாகவே நாங்கள் பாவம் செய்தோம் என்று பக்தன் சொன்னது போல
எங்கள் வாழ்க்கையிலே மீறுதல் பல உண்டு அப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் கழுவும். இந்த நாளிலும் கூட அந்த சிலுவை ஞானத்தின் மூலமாய் நீ கற்றுக் கொடுத்த விளக்கி கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் மீட்பரே, புரிந்து கொள்ள எங்களுக்கு நீ தந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இயேசுவை நாம் புரிந்து கொள்வோம். God bless you.